நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேவனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? தேவனை பார்க்கிலுமா? தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன் நீங்கள் கவனிங்க பாப்போம். அப்படியே கொஞ்சம் உங்க கவனத்தை கொஞ்சம் திருப்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அழகான வார்த்தை என்னன்னா, தரிசனத்தை தரிசாக்கும் கிடாரிகள். எல்லாரும் சொல்லுங்க, தரிசனத்தை தரிசாக்கும் கிடாரிகள். கடந்த நாட்களிலே நான் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த தாட் பேட்டர்னை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதை நான் என்னுடைய திருச்சபையில போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சேகரித்து கொண்டிருந்தேன். வருகிற சண்டே ஒருவேளை போதிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராம அதுக்கு முன்னக்கூட்டியே அந்த சத்தியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது பழைய சரக்கு அல்ல, புது சரக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஏதோ கேட்ட ஒன்னதான் இவர் சொல்ல போறாரு. என்னத்தங்க புதுசா பேச போறீங்க? நாங்க கேட்காத பிரசங்கமா? நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா அந்த சபையில இருக்கும் தெரியுமா? அப்படி சிலர் நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, புது ரசத்தை இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தரிசனத்தை தரிசாக்கும் கிடாரிகள், அதான் தலைப்பு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் விருந்து வச்சா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கிடாக்கறி விருந்து. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, உபவாச நாள்ல பேசுற வார்த்தையாயா இது? நாங்களே பரிதாபமா வந்து உட்கார்ந்து இருக்கோம், நீர் வேற கிடாக்கறியே சொல்றீர. அது சவுத்துக்கு வாங்க, கல்யாண வீடுகள் எல்லாம் ஊருக்கு மணக்கும். ஒரு ஊர்ல ஒரு கல்யாண வீடுனா எந்த தெருவில் போய் நின்னாலும் கிடாக்கறி வாசம் வரும், அப்படிதானா? அப்படிப்பட்ட கிடா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்க சிம்சோன் என்கிறவர் சொல்லுகிறார், அதற்கு சிம்சோன், நீங்கள் ஆமென். நல்லா கவனிங்க. இந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்சோன் என்கிற தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் ஒரு ஊருக்கு சென்ற இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு சிங்கத்தை கொல்றார். அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போறார். அங்கே அவனுக்கு பிடித்தமான, அவனுக்கு மனைவியாய் ஆக்கப்பட வேண்டிய ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ண ஒரு பெண் வீட்டில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த சிம்சோன் கேட்கிறார், இந்த விடுகதையை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த விடுகதைக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், தைரியம் இருந்தால் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு பயலுக்கும் விடுகதைக்கு பதில் தெரியல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற அபிஷேகம், இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்பு இந்த உலகத்துல எவனுக்குமே தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆபிரகாமை 7 ஆசீர்வாதங்களை கொடுத்து அழைத்தார். தேவன் யாரையெல்லாம் சபைக்குள்ள அழைத்தாரோ அத்தனை பேர் மேலையும் சில அபிஷேகத்தை வைத்திருந்தார். அது இந்த உலகத்துக்கு தெரியாது, சரியா? ஆனா இந்த உலகம் அந்த அபிஷேகத்தை கண்டுபிடிச்சு, இந்த உலகம் உங்க தலை மேல இருக்கிற காலிங்க கண்டுபிடிச்சு, இந்த உலகம் உங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை அழிப்பதற்கு இனம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. எந்த வழியா வரலாம், இவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எப்படி இவனுக்கு இழக்க வைக்கலாம்? பிசாசுனுடைய ஒரு தந்திரத்தை நான் சொல்லித்தாரேன். அவன் மிகுந்த தந்திரசாலி. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, அனைத்து மிருகங்களுக்குள்ளேயும் சர்ப்பமானது எப்படி இருந்துதான்? கன்னிங். பிசாசு என்னைக்குமே நேரடியாக வந்து யுத்தம் பண்ணுவதில்லை. பிசாசு நேரடியா நீங்க நினைக்கிற மாதிரி நைட்டு போகும்போது ஒரு பூதம் மாதிரி அப்படி உங்க முன்ன வந்து, ஏய் டேனி அப்படிலாம் சொல்ல மாட்டான். அப்படிதானா? இருளுக்கு பயப்பட வேண்டாம், 12 மணிக்கு பயப்பட வேண்டாம், சுடுகாட்டுக்கு பயப்பட வேண்டாம். பிசாசு அங்கெல்லாம் இல்ல. சொல்லுங்க, பிசாசுக்கு சுடுகாட்டுல என்ன வேலை? செத்த ஆள் இருக்க இடத்துல அவனுக்கு என்ன வேலை?
பைபிளே சொல்லுது, செத்து போனவன் கத்தரைய துதியான். அவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னங்க நடக்கும்? அப்ப பிசாசு யாருகிட்ட வர விரும்புறான்னா, நம்ம உயிரோட இருக்கிறவங்க கிட்ட தான் உலாவ விரும்புறான். சபைக்குள்ள உலாவ விரும்புறான். சரியா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கே பத்தியா, பாதுகாப்பா 7 பூட்டை போட்டுட்டு அங்க உலாவ விரும்புறான். அப்ப அந்த பிசாசனுடைய தன்மை என்னன்னா, நம்ம ரகசியத்தை அவன் புரிஞ்சுக்கிடணும். ஓகே தானே? ஆமா. இப்போ நல்ல பயன்படுறாங்க, நல்ல தம்பி கீபோர்டு வாசிக்கிறார், அருமையான அக்கா வீடியோல இருக்கிறாங்க, அப்படித்தானா? இவங்க மேல இருக்கிற தரிசனத்தின் ரகசியத்தை அவன் புரியணும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவனுக்கு சொல்லவே மாட்டார். டேனியல் மேல கர்த்தர் வைத்த தரிசனத்தை இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. உண்மையா இல்லையா? ஒண்ணுக்கும் உதவாத ஒரு கிராமத்துல பிறந்த என்ன, வாய் பேச தெரியாத என்ன, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில கொண்டு நிறுத்துவது என் தேவனுடைய ரகசியம், என் தலை மேல வைத்த காலிங். அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க, பிசாசு உங்ககிட்ட நேரடியா வர முடியலன்னா, உங்க தரிசனம் அவனுக்கு புரியலன்னா, உங்க மேல இருக்கிற அனாயிட்டிங் அவனால புரிஞ்சுக்கிடவே முடியலன்னா, கிடாரி கிட்ட வருவான். சொல்லுங்க, எங்க வருவான்? கிடாரினா யாரு? சொல்லுங்க. கிடாக்கரினா என்னது? கிடாரினா யாரு உங்களுக்கு தெரியுமா? கிராமம் தானே. கிடாரினா என்னது? ஃபீமேல். சரியா? ஆனா அதான் சில நேரம் நம்ம தமிழ்ல நிறைய மிஸ்டேக் விடுறோம், அப்படிதானா? ஆமா. அகோரம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கேவலமானதுன்னு. கோரமானதான் கேவலமானது, அகோரம்னா அழகானது, அப்படிதானே? ஒரு நீயா நானா ப்ரோக்ராம்ல கூட இதை நான் கேட்டேன். அருகாமையில் அப்படின்னா ரொம்ப தொலைவில் அப்படின்னு அர்த்தம், அப்படிதானா? இப்படிலாம் தமிழ் மீனிங் நமக்கு தெரியல. இப்ப பாருங்க, சிம்சோன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பிசாசு உரியணும், சபை மேல இருக்கிற அனாயிண்டிங்க பிசாசு உரியணும். இது அவனுடைய திட்டம். அவன் அங்கங்க வந்து பார்ப்பான். இப்ப இந்த பில்டிங்ல பாருங்க, எத்தனையோ கதவுகள் இருக்கு. ஏதாவது ஒரு கதவு வழியா உள்ள வந்துடலாமா அப்படின்னு பிசாசு நுழையிறதுக்கு ரெடியா நிற்பான். ஒரு குடும்பம் நல்லா பாடுது, ஒரு குடும்பம் நல்ல சபைக்கு போகுது, ஒரு குடும்பம் நல்லா வாழுதுன்னா பிசாசுக்கு டோர் பார்த்துக்கிட்டே இருப்பான், எந்த இடத்துல இவனை தாக்கலாம். நல்லா கவனிங்க, சிம்சோன் பிறக்கும் முன்பதாகவே அவனை பற்றி சொல்லப்பட்டு பிறந்தவன், மிக ஞானவான், பயங்கரமான அபிஷேகம் பெற்றவன். ஒரு மாதிரி எவனாவது எதுக்க வந்தான்னா நிலக்காலெல்லாம் தூக்கிட்டு மலை மேல ஏறுறவன். நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் சில நேரம் நமக்கு தெரிகிறது இல்லை, அதான் பிரச்சனை. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க கணவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற காலிங் உங்களுக்கு தெரியல சில நேரம். உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மனைவி மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சில நேரம் தெரிகிறது இல்லை. உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அனாயிண்டிங் உங்களுக்கு தெரிகிறது இல்லை. உங்க போதகர் குடும்பத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அனாயிண்டிங் சில நேரம் நமக்கு தெரிகிறது இல்லை. புரியுதா? கவனிங்க. இப்ப பிசாசு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவன் ஒரு பயங்கரமான விடுகதையை போட்டிருக்கிறான், எவராலையும் சொல்ல முடியாத விடுகதை. சிம்சோன் கிங் நிற்கிறான், அத்தனை பேரும் பயந்து சாகுறாங்க. கடைசியா ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணுனா, இந்த சிம்சோனை, அவன் அழைப்ப, அவன் காலிங்க, அவன் அபிஷேகத்தை நம்ம உடைக்க முடியும். ஒரு முடிவு எடுத்தாங்க. சிம்சோனுக்கு யாரை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருந்ததோ அந்த பெண் கிட்ட போயிட்டாங்க. போய் அந்த பிள்ளைய போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இப்போ அந்த பெண் வந்து சிம்சோனை என்ன பண்றா? ரொம்ப படாத பாடுபடுத்துறா. சில வீட்டுல சில மனைவி மாதிரி புருஷனை படாத பாடுபடுத்துறாங்க. புருஷன் நினைக்கிறான், ஏண்டா இவளை கெட்டணும், இவளை வர்றதுக்கு முன்னாடி 3-4 சம்பந்தம் வந்துச்சே அப்படின்னு நினைக்கிறிய. ஆனா நான் சொல்றேன், அவங்களா உங்களை பாடாப்படுத்தல, ஒருத்தன் ஏவுறான். சொல்லுங்க, ஒருத்தன். நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? நீ அவனை தொந்தரவு படுத்து, நீ அவனை குறிச்சு என்னத்தையாவது அவனை கோபப்படுத்து, நீ அவனை டென்ஷன் ஆக்கு, அப்படிதானா? புரியாததெல்லாம் அவன்கிட்ட கேளு, அவனை நொறுக்கு அப்படின்னு ஒருத்தன் ஏவுறான். அவ வந்து கேட்கிறா, சொல்றியா சொல்லலையா? உன் அழைப்ப சொல்றியா சொல்லலையா? உன் விடுகதைக்கு பதில சொல்றியா சொல்லலையா? அதுல கடைசியில நொந்து போய் சிம்சன் சொல்றாரு, என்னுடைய கிடாரியால்
என்னுடைய துணைவியால், என்னுடைய மனைவியாகிய அந்த பெண்ணை வைத்து நீங்கள் உலாதிருப்பீர்களானால், என்ன தொந்தரவு மட்டும் செய்யாம இருப்பீர்களானால், என் ரகசியத்தை உங்களால, என் மேன்மையை உங்களால தடுக்கவே முடியாது. என் மேல இருக்கிற கிருபையை உங்களால அளவே பண்ண முடியாது. ஆனா எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவன் சிம்சோன், எவ்வளவு பெரிய அழைப்பை பெற்ற சிம்சோன் கடைசியில கிடாரியினால் உளப்பட்டான். சொல்லுங்க, கிடாரியினால் உளப்பட்டான். நம்ம தேசத்தில் இன்னைக்கு நிறைய கிடாரியால குடும்பங்கள் உளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், எங்களை தாக்குறதுக்குன்னே மதுரையிலிருந்து வந்தீராவே, இவருக்கு இதே வேலையா போச்சு. தயவு செய்து உங்களை தாக்குவதற்கு வரவில்லை, எப்படியாகிலும் உங்களுக்கு அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அனாயிண்டிங், அபிஷேகம், காலிங், பிசாசு சில நேரம் கிடாரியால் உழுது கொண்டிருப்பான். வெளியே தெரியாது. நீங்க நினைப்பீங்க, நான் என் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். அவ அப்படிதான் கேட்டா, சிம்சோனே நீ என் மீது அன்பா இருக்கிறாயா? சிம்சோனே நீ என்னை நேசிப்பது உண்மையானால் சொல். ஒரே பிரச்சனை. சிம்சன் சொல்றான், நோ. தைரியம் இருந்தா அந்த ஆட்கள் உன் ஊருக்காரங்களை சொல்ல சொல்லு. சில குடும்பத்தில் இன்னைக்கு அந்த அனுபவம் தெரியாது வெளியே. நான் பெண்களை பேசுறதுக்கு வரல, திருச்சபையாகிய மணவாட்டியை பேச வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் யாரு? இயேசுவுக்கு மணவாட்டி. இப்ப சொல்லுங்க, அவருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணும், அவருடைய தரிசனத்தை பூமியில நிறைவேறாம தடுக்கணும்னா பிசாசு எங்க வருவான்? நம்மகிட்ட தான் வருவான். ஆனா நம்ம இன்னைக்கு உரிமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு புரியாத சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, கேட்கிறவர்களுக்கு யாரெல்லாம் உணர்வோட கேட்கிறீங்களோ அவர்களுக்கு இன்னைய செய்தி ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இது உடனே தெரியாது. சிம்சோன் வாழ்க்கையினுடைய தோல்வியின் முதல் படி இது. முதல் படி. சிம்சோன் வந்த வேகம் என்ன, அவன் அழைப்பு என்ன, அவனுடைய நசரைய விரதம் என்ன, அத்தனையும் இழந்தவனாய் மாவாட்டி கொண்டிருக்க வைத்தது என்ன? பிசாசு கிடாரியால் உழுது விட்டான், கிடாரியால் நோகடித்து விட்டான், கிடாரியால் உடைக்கப்பட்டான். தரிசனத்தை இழந்து ஒரு நாள் கண்ணு தெரியாம நிற்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் எனக்கு தெரியும், பிசாசானவன் கிடாரியால் உழுதபடியினால் தரிசனமை இழந்து கண் குருடாகி மாவாட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நான் அறிவேன். யோசித்து பாருங்கள். சிலர் நினைக்கிறியா, ஆமா இது எனக்கு முன்னக்கூட்டியே தெரியாம போச்சே, நம்மையும் கிடாரியை வச்சுதானே உழுதுருக்கான், கோவப்படுத்திருக்கானே, அடிக்க வச்சிருக்கானே, தரிசனத்தை இழந்து சபையை விட்டு வெளியே போக வச்சிருக்கானே. ஒரு முறை எங்க மூலமா நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற ஒரு குடும்பம் சபையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க. நான் சொன்னேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை காமிச்சு அங்க போங்க, கர்த்தர் உங்களை அங்க ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். 6 மாசத்துல அந்த பிரதர் என்ன கால் பண்ணி கேட்டாரு, பாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று பேசணும். நாங்க இப்போ நீங்க அனுப்புன அந்த சபைக்கு எங்களுக்கு போக விருப்பம் இல்லை. நான் கேட்டேன், என்ன காரணம்னே? என் மனைவிக்கு பிடிக்கல. எனக்கு அப்பமே தோணிச்சு, கிடாரியை வச்சு உழுறான், என் மனைவிக்கு பிடிக்கல. சரி உங்க மனைவி கிட்ட கொடுங்க. அவங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் என்ன நோக்கம், என்ன காரணம்? பாஸ்டர் நாங்க அந்த சபைக்கு போனோம், முதல்ல நல்லா தான் இருந்தது, அவர் அதிகமா பெண்களை குறை சொல்றார். நான் கேட்டேன், என்ன குறை சொன்னார்? பெண்கள் 5 மணிக்கு எழும்பணும்னாரு. சொல்லுங்க, குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆனா நீங்க தான் பொறுப்புங்கிறாரு. என்னையவே பேசுறாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, இது மேட்டர் மேப்படியா வேலை. எல்லாரும் சொல்லுங்க, யார் வேலை?
இந்த பிள்ளை அந்த பையன்கிட்ட வந்து ஓயாம ஓதுறது, நான் வரமாட்டேன், நான் பிந்தி தான் வருவேன். நான் கேட்டேன், எத்தனை மணிக்குமா சர்வீஸ்? 10 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு போவேன்னே? 11:15. ஏமாண்ணே? நான் பிள்ளைகளெல்லாம் பரப்பட வச்சு ட்ரெஸ் போட்டு. நான் சொன்னேன், நிர்வாணமா அலைஞ்ச நமக்கு ட்ரெஸ் கொடுத்தன தேவன் அவரு, அவருக்கே நீ உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு 1.25 மணி நேரத்துக்கு பதில் சொல்றியா? அந்த தம்பிகிட்ட போனை கொடுங்க. என்ன தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்டர், அருமையான சபை, அருமையான பாஸ்டர், நல்ல தெளிவா வசனத்தை பேசுறார், ஆனா இவளுக்கு பிடிக்க மாட்டேங்க. நான் சொன்னேன், உமரு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தானே, உமரு வாழ்க்கை. நான் கேட்டேன், என்ன செய்ய விரும்புறீர்னே? எனக்கு ஆண்டவரோட பொண்டாட்டி கொஞ்சம் முக்கியம் இல்ல பாஸ்டர், சமாதானம் வேணும்ல வீட்டுக்குள்ள. நான் சொன்னேன், இப்ப சமாதானத்தோட இருப்பீரு, இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த சமாதானத்தையும் புடுங்கிடுவா. யாரையோ குறை சொல்ற நோக்கத்துல நான் பேசல. உணர்வற்ற கிடாரிகள் போய் என்னத்தையாவது சொல்ல வேண்டியது, அழைப்பை பார்க்கறது இல்ல, தரிசனத்தை பார்க்கறது இல்ல, எதையாவது பேச வேண்டியது. அதை சொல்லு, ரகசியத்தை சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அவனை சிந்திக்க விடுறது இல்ல. சிம்சன் பார்த்தான், உன்னால என் தரிசனம் சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, இதான் விடுகதைக்கு வெடன்ட்டான். முதல் தோல்வி சிம்சோனுக்கு. மகா பராக்கிரமசாலி, கிடாரியால் உளப்பட்டான். இன்னைக்கு சபையாகிய கிடாரி அங்கங்க உளப்பட்டு கொண்டிருக்கிறதை கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புவீர்களானால் என் கூட திருப்புங்க. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர், ஒரு நிமிஷம் இங்க வந்துடட்டும். ஆதியாகமம் 3:1. வெரி குட், வாசிங்க சிஸ்டர். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி மிக சீரும் சிறப்புமா சௌபாக்கியமா வச்சார். ஒரு குறை கிடையாது, ஒரு வேலை கிடையாது, ரொம்ப சமாதானமான தாபரம். சில வீடுகளை கர்த்தர் அப்படிதான் வைப்பார். கணவனுக்கு குறை இருக்காது, மனைவிக்கு குறை இருக்காது, பிள்ளைகளுக்கு குறை இருக்காது, வாகனத்துக்கு குறை இருக்காது, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, சகலமும் சௌபாக்கியமா இருக்கும். பாருங்க, பிசாசு ஸ்திரியை நோக்கி எங்கதான் கண்டுபிடிச்சானோ தெரியல. நிறைய பேர் கேட்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்தே தானே வாழ்ந்தாங்க, இந்த ஸ்திரீ எப்போ தனியா போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கதை நடக்கும்னு சொல்லி. சொல்லுங்க, இங்க வந்தா கதை. பிசாசுக்கு தெரியும் இங்க வந்தா கதை நடக்கும்னு தெரியும். நைசா வாரான் ஆதாம் இல்லாத நேரத்தில். ஏன்னா ஆதாம் கிட்ட தான் கர்த்தர் அந்த கொள்கையை கொடுத்தார். நீ இந்த விருட்சத்தின் கனியை புசிச்சிடாத, மற்ற எல்லா கனியை நீ புசிக்கலாம். அப்ப ஏவாள் கிடையாது. அப்போ இந்த பெண்மணி கிட்ட வந்து பேசுறான். வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமா ஸ்திரீ சாத்தான். யாரு கூட பேச்சு? ஆண்டவர் ஆதாம் கூட பேசி சந்தோஷமா இருன்னு சொன்னா, இந்த அம்மா இப்ப யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது? சொல்லுங்க. மணவாட்டியாகிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பூமியில ஆசீர்வாதமா வைக்கிறேன், பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் நான் வருவேன், நீ என்னோட உலாவு, நீ ஏன் கூட பேசு, நம்ம 2 பேரும் நல்லா வாழலாமே பேசலாமன்னு சொன்னா, இப்போ ஏவாள் அம்மாக்கு யாரு கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு? சொல்லுங்க. ஆமா, மணவாட்டியாகிய கிடாரிக்கு
இயேசுவோட உட்கார்றதை விட இப்ப யாரு கூட பேசுறது பிடிக்கி? சீரியல் பார்க்கறது பிடிக்கி. தேவையில்லாத நபரோடு பழக்க வழக்கத்தில் இருக்கிறது பிடிக்கி. சில ஆட்கள்லாம் பாருங்க, நல்லா கீபோர்ட்லாம் போட்டு பாட்டுலாம் பாடி புது பாட்டு பாடும்போதெல்லாம் முகம் சூப்பரா இருக்கும். இப்பொழுது பாஸ்டர் டேனியல் இன்பராஜ் தேவ செய்தி கொடுப்பார் அப்படிம்பாங்க பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சிலருக்கு செய்தி கொடுக்கறதா இருந்தா அனஸ்தீசியா மாதிரி இருக்கு, அப்படிதானா? ஆபரேஷனே பண்ணிடலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஏன் கூட உலாவு மகளே. நான் நோ 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 நோ, ஒவ்வொரு கூட உலாவுறதை விட எனக்கு பிசாசு கூட உலாவுறது பிடிக்குங்கிறோமே. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. எங்களை போல ஊழியர்களுக்கும் இன்னைக்கு பைபிளில் நேரம் செலவழிக்கிறத விட வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் என்னத்தையாவது போட்டுட்டு அதை பார்த்துட்டு இருக்க தானே பிடிக்குது. சொல்றாரு, என் சமூகத்துக்கு வா, நீ அங்க வந்து காத்துரு, அதிகாலையில் என்ன தேடு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஐ எம் ரெடி அப்படிங்கிறாரு. நம்ம சொல்றோம், நோ நோ நோ, ஐ டோன்ட் லைக். சொல்லுங்க, உம்மோடு இருக்குது எனக்கு. ஆனா பாட்டு மட்டும் எப்படி படிப்போம்? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பாடலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும், நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ரபலகரத ரபலப 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 ரபா. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. ஓ தேவ பிரசன்னம், நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. ஆமென். உம்மோடு செல்லவிடும். ஆமென். ஒரு நாள் வீணாகாது இயேசுவின் நாமத்தினால. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ரபா நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு செலவிடும் நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு அற்புதமான வழியை நமக்கு தந்திருக்க, நம்ம இப்ப யாரு கூட பேசுறத ரொம்ப விரும்புறோம்? அவன் கூட பேசுறத விரும்புறோம். சரிதானா? பாத்தீங்களா, ஆதாம் கிட்ட கதை செல்லாதுன்னு பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க போய் உழுதுட்டான்? ஏவாள்கிட்ட போய் நைசா உழுது மட்டும் போடல, கதையவே முடிச்சுட்டு போயிட்டான். பறிக்க வச்சான், சாப்பிட வச்சான், யாருக்கும் கொடுக்க வச்சுட்டான். கிடாரியால உழுதுட்டா ஆதாமால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, கிடாரியால உழுதுட்டான்னா ஆதாமால நாக் அவுட் தான். சொல்லுங்க, நாக் அவுட். நீங்க பார்க்கத்தான் பலவீனம், ஆனா குடும்பத்துல கையை வச்சிட்டிய, பரிசுத்த ஆவியானவரே வந்தாலும் கொஞ்சம் கடினம் தான்.
ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்க உழுதா இந்த குடும்பம் நாசமாவுன்னு தெரியும். அதனால தான் 1000 பேரோட பழகுன ஒருத்தர் எழுதுறாரு. சரியா? 1000 பேரோட பழகுனது யாரு? சாலமோன். அவர் சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் சொந்த கைகளினால் அதை இடிக்கிறாள். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கட்டுறீங்களா இடிக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் மேஸ்திரியா கொத்தனாரா இருக்கீங்களா ஜேசிபியா இருக்கீங்களா? கொத்தனார்னா என்ன செய்வார்? ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டுவார். ஜேசிபி என்ன செய்யும்? டர்ங்கும் டமால், அவ்வளோதான். இன்னைக்கு திருச்சபையில் நிறைய ஜேசிபியா தான் நிற்குது. பார்க்க பயங்கரமாக இருக்கு. ஜேசிபி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சொல்லுங்க, அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிள்ளைலாம் அதிரும். ஆனால் கொத்தனார் பார்க்க பாவம் போல இருப்பான். 38 கிலோ தான் இருப்பான். ஆனால் வீட்டை கரெக்டாக கட்டிடுவான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கட்டுறவளா இருப்பேன். நான் என் வீட்டை இடிக்கிறவளா மாற மாட்டேன். என் குடும்பத்தினுடைய தரிசனத்தை கெடுக்கிறவளா மாற மாட்டேன். பிசாசு என்ன வச்சு உழுகிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு பிரயோஜனமாகட்டும். இன்னும் நான் துணிகரமா இப்படித்தான் இருப்பேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ்டர், நீங்க 15 டேனியல் இன்பராஜா கூட்டுவாங்க அப்படின்னா ஒன்னும் ஆகாது. பேதுரு பிரசங்கம் பண்ண எழும்புறாரு. ஜனங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுகிட்ட பேசிட்டு இருக்கான மக்கா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டானே. இன்னைக்கு வரைக்கும் உலகம் பாவத்துக்குள்ள விழுகிறதற்கு காரணமாக்கி விட்டானே. யாருக்கிட்ட அதிகம் பேசுறீங்கிறத ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா மனுஷனுக்கு ஒன்று இருக்கு, எப்படி தெரியுமா? எதை நம்முடைய காதுகளில் அதிகம் கேட்குறோமோ அது உள்ளுக்குள்ள போய் குழந்தையா உண்டாகும். குழந்தைன்னா வயிற்றுல பிறக்கிற குழந்தைய சொல்லலை, அது கர்ப்பம் தரிக்கும். எதை அதிகம் பார்க்கிறோமோ அது நமக்குள்ள கர்ப்பம் தரிக்கும். எதை அதிகமா கேட்கிறோமோ அது நமக்குள்ள கிரியை செய்யும். புரியுதா? அதனாலதான் இன்னைக்கு சில வாலிப தம்பிமாரெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்கிறோம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாஸ்டர், ஆனா முடியலையே. நான் சொல்லுவேன், நீ எதை அதிகம் பார்க்க, எதை அதிகம் கேட்க? சினிமா பாடல். ஒரு வீட்டில் ஒரு அழகான பிள்ளை இருந்தா, ரொம்ப அழகா இருப்பார், நல்ல பிள்ளை, படிக்கிற பிள்ளை. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றா, நான் ஒருத்தனை 4 வருஷமா விரும்புறேன், அவனை தான் கட்டுவேங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு, இந்த பிள்ளையா? நான் கேட்டேன், ஏமா உங்க வீட்டில் அப்படி எதுவும் எனக்கு தெரியலையம்மா, நீ விழுந்து போறதுக்கு என்ன பிரச்சனை உனக்குன்னு. பாஸ்டர், ஒரு 6 வருஷமா ஒரே டூயட் பாடலா எங்க வீட்டில் டிவியில் ஓடிச்சு. ஒரே சினிமா நடிகைகளும் நடிகர்களும் அப்படி சேர்ந்து சேர்ந்து பாடுறதையும் ஆடுறதையும், அவங்க அப்படியே பைக்கில் போறதையும் காரில் போறதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உள்ளுக்குள்ள போய் கற்பம் தரிச்சிட்டு சொன்ன வார்த்தையை சொல்றேன். ஆலயத்துக்கு வாங்க, தேவனோட பேசுங்க, ஒரு கூட்டத்துக்கு வாங்க, உபவாசத்துக்கு வாங்க. நோ டைம் பாஸ்டர். ஆனா சவுளி எடுக்கிறதுக்கு காரைக்குடியில இருந்து மதுரைக்கு வர முடியும். அப்படிதானா? இங்கெல்லாம் கடை இல்லைன்னு சொல்லி பஸ்ஸை ஏறி அதில் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கலையோ நின்றுக்கிட்டாவது வந்து, அது சௌகரியமா இருக்கு நம்ம ஆட்களுக்கு. இங்க ஏசியை போட்டு சேரை போட்டு நல்ல ஆம் வைக்கிற மாதிரி சேரை போட்டு நல்ல ஃபேனை போட்டு கொடுத்தா இங்க வந்து கொட்டாவி. அவன் சவுளி கடைக்காரன் உட்கார்றதுக்கு ஸ்டூல் கூட தர மாட்டான், 7 மணி நேரமா நிக்க வச்சிருக்கான். அப்படிதானே? ஆனா அங்க சூப்பரா இருக்க நம்ம ஆட்களுக்கு. சொல்லுங்க, அவரோட டைம் செலவிடலைன்னா பிசாசோட பேசுறது ரொம்ப இனிமையா மாறும். இது நமக்கே தெரியாம நடக்கும். நீங்க நினைப்பீங்க, நான் நல்லத்தானே இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷெல்லாம் பேசுறேனே, நான் தசமபாகலாம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் தான் தெரியும், அவன் நல்லா உழுதுருக்கான்னு தெரியும். யோசிங்க, ஆதாமுக்கு இருந்த தரிசனத்தை தரிசாக்கிட்டாலே. ஆதாம் தினந்தோறும் தேவனோடு உலாவினானே,
தேவனுடைய தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தானே, கடைசியில தோட்டத்தை விட்டு வெளியே போற அளவுக்கு சூழ்நிலையை உண்டாக்கிட்டா. ஆண்டவர் சொன்னார், இனி நீ இந்த தோட்டத்தில் இருக்கிறதுக்கு நான் விரும்பலன்ட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிப்போம். இந்த உணர்வு இன்னைக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் செத்தது. யாருக்குள்ளெல்லாம் குத்தலையோ நீங்க ஆல்ரெடி டெட். சபைக்கு ஒரு வார்த்தை கூட தொடலைன்னா செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். வந்த வெண்ணமா அப்படியே போறேன் பாஸ்டர், எங்கேயோ செத்து இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நாத்தம் எடுத்துரும். செத்த போனோம் கொஞ்ச நாள் என்ன செய்யும்? அப்பந்தான் தெரியும் நீங்க செத்துருக்கீன்னு. எங்களுக்கு தெரியும் சபையில யாரெல்லாம் செத்துட்டான்னு. மேப்பருக்கு தெரியும் பார்ட்டி ஆல்ரெடி காலின்னு தெரியும். ஒரு ஆள் ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போறோம். நம்ம நினைச்சிருப்போம் அந்த ஆள் நல்லா தான் இருக்காரு. டாக்டர் கையை பிடிச்சு பார்த்து சொல்லிடுவார் 4 மணி நேரத்துக்கு செத்துட்டாருங்க. சொல்லுங்க, நீங்க காரைக்குடியில ஏத்தும் போதே ஆள் காலி. நீங்க தான் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, ஆள் இல்ல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் டிராவல் பண்றோம், நல்ல சபைக்கு போறோம், பட்டு சேலை உடுத்திட்டுலாம் போறோம், ஆனா டெட். பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க, பாஸ்டர் நான் அலைவா டெட்டா? மேய்ப்பனுக்கு தெரியும் எது நிலவரம் என்னன்னு தெரியும். வசனம் சொல்லுது, உன் மந்தையை நீ நன்றாக அறிந்து கொள். புரியுதா? அதனாலதான் நான் சொல்லித்தரேன், மேய்ப்பனோட எப்பவும் நல்ல தொடர்புல இருக்கணும், மேய்ப்பனோட நல் உறவுல இருக்கணும். இருந்தா நீங்க கொஞ்சம் இறங்கினாலும் மேய்ப்பன் சொல்லுவாரு, தம்பி. இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு மேய்ப்பனோட தொடர்புல இருக்க பிடிக்கல, சபையோட ஐக்கியமா இருக்க பிடிக்கல. அவர் என்ன அந்த அம்மாவை தலைவரா போட்டிருக்காரு, அவர் என்ன இந்த ஐயாவை தலைவரா போட்டிருக்காரு, நான் யாரு தெரியுமா, படிப்பு என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளத்தோட கிளாச்சிட்டு போனா யாருக்குல நஷ்டம்? சொல்லுங்க, புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரோடு உள்ள உறவு சபைக்கு ரொம்ப முக்கியம். இந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். ஆனால் இந்த சபை மக்களோடு, போதகரோடு, குடும்பத்தோடு, தரிசனத்தோடு இணைந்து செயல்படணும். அல்லேலூயா. ஆதாமோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஏவாள் பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு விருட்சத்தின் கனியை தானும் புசித்தது அல்லாமல் அவனுக்கும் கொண்டு புசிக்க வச்சிட்டாளே. நான் சொல்றேன், இங்க ஒரு பிரச்சனை நடந்தா உங்க வீடே பாதிக்கும். நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கீல்ல, தாவீது பச்சை பாலை பார்த்தபடியினால், அப்பெல்லாம் அல்லேலியா போட்டி இல்ல. சொல்லுங்க, சவுல் இப்படியாக வாழ்ந்ததினால் கெட்டு போனான். ஆமென், சோத்திரம். பாத்துக்கப்பா, வீட்டில் போய் சொல்றது, எப்பா இன்னைக்கு உங்களுக்கு தான் ஏன் பிரசங்கம்? சில நேரம் பிசாசு டார்கெட் பண்ற ஆட்களே வேற. சொல்லுங்க, டார்கெட் பண்ற ஆட்களே வேற. நியாயாதிபதிகள் 16:4-5 வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 16:4-5. அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. அடுத்த வீழ்ச்சி. இந்த தெலீலாள் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, இந்த தெலீலாள் யாரு? வேசின்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், வேசி கிடையாது. இவ ஒரு பெண் துணைவி, நண்பி. சொல்லுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த வேசி வேற. அது நீங்க முந்தின அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, தெரியும். சரியா? அது வேற. இது யாருன்னா, சிம்சோனுக்கு மறுபடியும் ரொம்ப பிடித்தமான திருமணம் பண்ணதுக்கு வச்சிருந்த ஒரு பெண். ஆங்கிலத்தில் சொல்ல போனா இப்ப எல்லாரும் சொல்றாங்களா கேர்ள் ஃப்ரெண்ட். புரியாம யாருக்கும் பெயரக்கூடாது, அதனால சொல்றேன். அப்போ அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட தேவனோடு சிநேகிதமா இருக்க வேண்டிய ஆள் இப்ப யாரோட சிநேகிதமா இருக்காரு? குடும்ப ஜெபம் பண்ண வேண்டிய ஆள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்துட்டு இருக்காரு. ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டிய குடும்பம் இப்ப எங்க இருக்கு? கல்யாண வீட்டில் உட்கார்ந்து கரிசோறு சாப்பிட்டுட்டு இருக்கு. சிநேகம். சொல்லுங்க, சிநேகம்.
அல்லேலூயா. நான் சொல்லுவேன் எங்க சபையிலலாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா போவாதான். 4 கல்யாணத்துக்கு நறுக்குன்னு போகாத, கல்யாண தேதி உன் சொந்தக்காரன் மாத்திடுவான். நம்ம அவன் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டானா? சர்ச்சை ஒரு நாள் கட்டடிச்சிட்டு பட்டுச்சாலையை கட்டிக்கிட்டு பந்தாவா போய் இறங்கிற மட்டுமான்னு இருக்கிற வரைக்கும் வைப்பானா வைக்க மாட்டானா? சொல்லுங்க ஐயா எம்மா, உங்களை தான் கேட்கிறேன். யார் மேல சிநேகம்? தெளிலாள் என்னும் பேருள்ள. பைபிள்ல நிறைய நல்லவங்க பேர் வராது, ஆனா சில கெட்டவங்க பேர் வரும். நோவாவுடைய மனைவி பேர் கேளுங்க, தெரியாது, பைபிளே இல்லைன்னு தான் சொல்லும். யோபுடைய பொண்டாட்டி பேர் கேளுங்க, பைபிள் தெரியாது, அப்படிதானா? ஆனா இவ பேரை பயங்கரமா போட்டிருக்காரு, தெளிலாள். சிநேகமாயிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, சிநேகமாயிருந்தான். சார் வாசிங்க, அடுத்த வசனத்தை போடுங்க. அபிஷேகத்தை கெடுக்கிறதுக்கு சிம்சோன்ட்டே போனாங்க. சொல்லுங்க, யார்கிட்ட போனாங்க? யார்கிட்ட போனாங்க? பிசாசு தெளிலாள தான் செலக்ட் பண்றான். தெளிலாளிடத்திற்கு அதிபதிகள் போய் நயம் பண்ணி, கவனிங்க கவனிங்க, பிசாசு வந்து ஒரு கண்ணி கொடுக்கான், ட்ரிக்கையும் சொல்லி கொடுக்குறான். நீ அவன்கிட்ட எதிர்த்துலாம் போராட முடியாது, தாயி போட்டு தள்ளிடுவான் உன்னைய. அவன் அனாயிண்டிங் உள்ளவன், நிலக்கால புடுங்கி அமுக்கிட்டு போயிடுவான் உன்னைய, சாக்கிறத. ஆனா நீ என்ன பண்ணணும்? அவனை உளணும், நயம் பண்ணணும். டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங் சிம்சோன், ஐ லவ் யூ சோ மச் சிம்சோன். அப்படி நீ அவனை என்ன பண்ணணும்? கூல் பண்ணணும். கல்யாணம் ஆகும்போதே சில வீட்டில் பெண்ணுகள்கிட்ட சொல்லி விடுறாங்களாம், எப்படியாவது ஒரு வருஷத்துக்குள்ள தனி குடித்தனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரு, சரியா? எப்படியாவது சேர்த்துரு, அப்பந்தான் நீ நல்லா இருக்க முடியும்டி. அங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்கா, எப்படியாவது நயம் பண்ணி அவனை வெளியே. எவ்வளவு தெளிவா பிளான் பெலிஸ்தியன் கொடுக்கான் தெரியுமா? அவனை நீ நயம் பண்ணி முக்கியமான பிளான் என்ன? சிறுமப்படுத்தணும். முக்கியமான பிளான் என்ன? உங்க குடும்பத்தை நாசமாக்கணும். முக்கியமான பிளான் என்ன? உங்க தாளந்துகள் எல்லாம் சுக்குநூறா உடைக்கணும். முக்கியமான பிளான் என்ன? ஸ்டேஜில் நிற்க வேண்டிய ஒருத்தனை குப்பைக்கு இறக்கணும். பிசாசுடைய மொத்த திட்டம் அதுதான். நாங்க நின்றுட்டு இருக்கேன்னா பிசாசுக்கு இன்னைக்கு பிடிக்கும் நினைக்கீங்களா? என்ன எப்பண்டா குப்பையில கொண்டு நிறுத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன எப்பண்டா நாசம் பண்ணி இவனை ஒரு காசுக்கு பெறாதவனா நிறுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் தாவீதை உன்னதமான இடத்துல நிறுத்த கொண்டு வந்தா, பிசாசு எங்க நிறுத்தினான்? மோசமான இடத்துல நிறுத்த விரும்பினான். சொல்றான், அவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வந்து சொல்றான், அறிந்து கொள். அவனை எங்க தட்டுனா விழுவான், அவன் பலம் எதுல இருக்கு அதை நீ புரிந்து கொள். ஏன்னா தெளிலால தவிர வேற யாருக்கும் ரகசியம் தெரிய வராது, யாருக்கும் தெரியாது. சிம்சோன் மட்டும் தாங்க இருக்கிறான். இந்த சிம்சோனை விழ வைக்கணும்னா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். யாருது? தெளிலாள். அறிந்து கொள். காசு எப்படி இருந்திருக்கும் தெளிலாளுக்கு? சொந்த காசுல சூனிய வச்சு விட்டால. சிம்சோன்ட்ட கேட்டிருந்தா 1100 வெள்ளி காசு இல்ல 10,100 தங்க காசு கொடுத்திருப்பான். இன்னைக்கு நிறைய கிடாரிகளுக்கு அனாயிண்டிங் தெரியல, அபிஷேகம் என்னன்னு தெரியல, குப்பையா இருக்கிறாங்க, குப்பையா இருக்கிறாங்க. என் புருஷன் மேல இருக்கிற அனாயிண்டிங் எனக்கு ஒரு தேசத்தையே தரும் தெரியாம போயிட்ட தெளிலாளுக்கு. சொல்றான், 1100 வெள்ளிக்காசு தாரேன். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. யூதாசு போய் நிற்கிறான். இயேசுநாதர் யாருங்க?
செத்து 4 நாள் ஆனவன லாசருவே வெளியே வாங்க, லாசரு வர்றான். அவருடைய மனாயிட்டிங் என்ன, மகிமை என்ன, மேன்மை என்ன, போய் பேசுறான். 30 வெள்ளிக்காசு தரீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய அனாயிண்டிங்க குப்பைக்கு ஒப்புமையா பேசுறாங்க. புரியல என்ன தெரியல. நான் கேட்கிறேன், தெளிலாளே, உன் பாய் ஃப்ரெண்டை குறித்து உனக்கு தெரியாதா? தெளிலாளே, அவன் பலம் உனக்கு தெரியாதா? நீ என்ன அவ்வளவு முட்டாளா? உன் குடும்பத்தின் மேன்மை உனக்கு தெரியலையா? தெளிலாளே, நீ ஏன் இப்படி பைத்தியக்காரியாய் மாறினாய்? ஏன் பைத்தியம் பிடிச்சது உனக்கு? எல்லாரும் சொல்லுங்க, ஏன் பைத்தியம் பிடிக்குது? இன்னைக்கு சில குடும்பத்திலலாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீங்க நினைக்க பைத்தியம் பிடிச்சா தலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு அப்படி தெருவில் கிடப்பாங்க. நோ நோ நோ, தெளிலாளுக்கு பைத்தியம் பிடிச்ச வெளியே தெரிஞ்சது நினைக்கிய டெக்னிக்கா ஆட்டிட்டாலே. சொல்லுங்க, பிசாசு என்னைக்குமே ஒண்ணுக்கத்த பரிசுகளை தந்து ஏமாத்திடுவான். சொல்லுங்க, பிசாசு என்னைக்குமே ஒண்ணுக்கத்த சுகத்தை தந்து நம்மளை குழியில விழ வச்சிருவான். நல்லா சர்ச்சைக்கு வர்ற குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு 4 லட்சத்துக்கு கார் கொடுப்பாரு, சர்ச்சைக்கே வராது. பிசாசு கொடுக்கிறது 4 லட்ச ரூபா காரு. ஆனா இந்த பரதேசிகள் எல்லாத்தையும் மறந்து அதுல ஊருக்கு போயிட்டு இருக்கோம். சிலருக்கு சிரிப்பு வருது. என்னடா நம்மளையே பேசுறாரு, இவருக்கு எப்படி நம்மளை தெரியும்? பாஸ்டர் எதுவும் சொல்லி கிள்ளி கொடுத்துருப்பாரோ? கவனிங்க. அவன் வச்சிருக்கிற பைசா பாருங்க, 1100 வெள்ளிக்காசு. யாருக்கு? தெளிலாளுக்கு இல்ல, சிம்சோனுக்கு. ஐயா, நல்ல டேலண்டா வாசிக்கிறிய, உங்களுக்கு எவ்வளவு வைப்பான் தெரியுமா பிசாசு? 40 ரூபா வைப்பான். ஆண்டவர் கோடி ரூபாய்க்கு மதிச்சு கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. பிசாசு சொல்லுவான், 50 ரூபா கொடுத்து இந்த ஆளை தூக்கிடுவான். விளங்குதோ இல்லையோ? சனிக்கிழமை நைட்டு கல்யாணம் ஆயிட்டா இல்லையோ? அப்போ உங்களை பேசக்கூடாது. சனிக்கிழமை நைட்டு பொண்டாட்டி வந்து கேட்பா, அந்த 300 ரூபா சேலை எடுத்தாரீங்களா? ஏமா இன்னைக்கு டயர்டா இருக்குமா, இன்னைக்கு விட்டுரு. ஆமா, என்னைக்கு எடுத்து வந்தீரு? கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. எப்போ? சனிக்கிழமை நைட்டு உழுவா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எவ்வளோ ப்ரெஷஸ், அதில் எவ்வளோ அபிஷேகம், எவ்வளோ அனாயிண்டிங் இருக்கு, எவ்வளோ வார்த்தை கிடைக்கி, இதெல்லாம் மறந்துடுவா. 300 ரூபா சேலையில தான் நிற்பா நைட்டு முழுக்க. ஏமா வயிறு வசிக்கி போட்டு தொலையும் சாப்பிடும், கர் புர்ரும்பா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை கட்டு. அவன் அந்த ரூமில் தூங்குவான், இவன் அந்த ரூமில் தூங்குவா. இங்கே பாட்டு நடந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, பிசாசு ஆராதனைக்கு வச்ச பரிசு எவ்வளவு? 300 ரூபா சேலை. முடிஞ்சதா கதை? ஆனா இது நமக்கு தெரியாது. அவர் நினைப்பாரு, என்னடி நீ சொல்லி நான் கேட்கணுமா? இவ சொல்ல, நீ சொல்லி நான் கேட்கணுமா? நானும் சம்பாதிக்கிறேன், நீனும் சம்பாதிக்கிற. பாரு என்னவே உங்களுக்கு தெரியாது, பிசாசு 100 1100 வெள்ளிக்காசு வேலை பேசியிருக்கான். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆனா வீட்டுக்குள்ள சண்டை வருதா, பிசாசு உலாவுறான்னு அர்த்தம். கரெக்டா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துருவான், சனிக்கிழமை நைட்டு வருவான். ஏன்? நாளைக்கு ஆராதனைக்கு போனா பலப்பட்டுருவா. நாளைக்கு ஆராதனைக்கு போனான்னா கெட்ட குணத்தை விட்டுருவான். அவனுக்கு தெரியும், கரெக்டான நேரத்தில் உழுவான். எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு தெரியும் டைமிங், எப்போ உழுதா இந்த பாத்திரம் உடையும்னு தெரியும். பாருங்க, 1100 வெள்ளிக்காசை உனக்கு கொடுப்போம். லூசு என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை இங்க வாங்க எல்லாரும், இல்லை பெலிசியலங்க வாங்க. ஏல அவன் ஒரு நிறைய பிடிச்சி கெட்டினான்னா உங்களால் முடிஞ்சதால லூசு பயில்வலா? தூத்துக்குடி பாசையில் சொல்கிறேன். ஏல லூசுகளா? இல்லை ஒரு நிறைய பிடிக்க முடியுமா உங்களால்? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு தெருநாயை பிடிக்க முடியுமா உங்களால்? இப்போ நான் பந்தயம் வைக்க, ஏன் பாச தெருநாய் வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்தாலே ஊரை காலி பண்ணி ஓடிடுவோம். 2 நிறைய பிடிச்சி வாழை கட்டி தீய பற்ற வச்சு விட்டவன் அவன். பெலிஸ்தியன் வாரான உடனே புது கயிறு அருந்து போன ஆளி அவன். இந்த கிடாரிக்கு அறிவு வேண்டாம். அவன் யாரு? அவன் பலன் என்ன? அவன் அனாயிண்டிங் என்ன? இல்ல நீ அவனுக்கு ஒரு 1100 வெள்ளிக்காசு பேசுற? அவன் நினைச்சானா அப்படி பறத்தி அடிச்சுட்டு வருவானடா. இன்னைக்கு சொல்லித்தாரேன், கிடாரிகளுக்கு அருமை தெரியாத கிடாரிகளா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அருமை தெரியல. ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன்.
ஒருத்தர் என்கிட்ட ஜோமன் வந்தார், பாஸ்டர் எனக்காக ஜோமனுங்கன்னார். நான் எதுக்கு பாடினேன், பாஸ்டர் நான் தசம பாவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், 5 வருஷமாக என் பொண்டாட்டி கொடுக்க மாட்டுக்கா. நான் கேட்டேன் எதுக்குன்னே, பாஸ்டர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு என்னை கொடுக்கவே விட மாட்டுக்கா. எத்தனை வருஷமா? நான் சொன்னேன் 5 வருஷமா நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சான்னே. ஆமாம் பாஸ்டர் வேற என்ன செய்யன்னாரு. அவளை விட மோசமான கிடாரியா நீ இருக்கடா. வீட்டில் எதை பேசுகிறாங்க எதை செயல்படுத்துகிறாங்கன்னு புரியக்கூடிய சக்தி வேணும், சக்தி வேணும். 30 வெள்ளிக்காசை பேசுறியடா உன் குருநாதருக்கு, அவருடைய ஒர்த்து அவ்வளோதானாடா. செத்தவனை உயிரோட எழுப்பின ஒருத்தனுக்கு நீ வச்சிருக்கிற பைசா 30 வெள்ளிக்காசாடா. அற்பமான 5 நிமிஷம் சுகத்தை காட்டி அனாயிண்டிங் எடுத்துட்டியடா. அற்பமான சுகத்தை காட்டி ஒரு காலிங்கே ஓச்சிட்டிய. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 1100 வெள்ளிக்காசு சிம்சோனுக்கு பொருந்துமாங்க. நயங்காட்டு, அறிந்து கொள், அதை எங்கிட்ட சொல்லு. கவனிங்க, இன்னும் 2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், நேரம் போயிட்டு இருக்கு. என் கூட வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அக்கா தான் வசனம் போட்டுட்டு இருக்கீங்களோ? நன்றிக்கா. நான் நீங்க நினைச்சேன், நீங்களா? இல்லை, சார். ஓகே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வசனங்க வரட்டும். 6 இருந்து 9 வரைக்கும் வாசிக்க போறோம். 2 தீமோத்தேயு 3 6 இருந்து 9 வரை. இச்சைகளால் இழுப்புண்டு சில ஆட்களுக்கெல்லாம் குயிஸ் வைங்க, 100க்கு 100 வாங்கிடும். சில ஆட்கள் பைபிள் படிக்கிறதே எது தெரியுமா? எங்கள் சர்ச்சில் குயிஸ் வச்சிருக்காங்க பாஸ்டர், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும். எங்கள் சொந்தத்தில் சில பார்ட்டிகள் இருக்கு, அவிய சபையில் குயிஸ் வச்சா அவிய தானே சொல்லணும், கொஸ்டின் பூரா எனக்கு அனுப்பிடும். நீங்கள் தானே பாஸ்டராக இருக்கே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு வச்ச கொஸ்டின், கேள்வி. அதில் அக்கறை. பைபிளை படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சில பெண்களும் ஆண்களும். சொல்கிறேன், மனவாட்டியை தான் சொல்கிறேன். படிக்கிறதுக்காக தான் இடிக்கிறதுக்கு வாயில். சொல்லுங்க, எப்போதும் கற்றுக்கிட்டே இருக்கும் இந்த பார்ட்டி. சொல்லுங்க, இந்த கிடாரி எப்போதும் கற்றுக்கிட்டு இருக்கும். ஆனா ஒருபோதும் அறிவு வராது. ஒரு போதும் சத்தியத்தை நுழைஞ்சிட்டானா, பெலிஸ்திய தெளிலாளுக்குள்ள நுழைஞ்சிட்டானா, சர்ப்பம் ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ள நுழைஞ்சிட்டானா, நுழைந்து அவர்களை வசப்படுத்துவார்கள். வசப்படுத்துறது என்னது? அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த வசனம் போடுங்க சிஸ்டர். படுத்திட்டானா நீங்க எதுக்கு எதிரியா மாறிடுவீங்க? சத்தியத்துக்கு எதிரியாயிருவீங்க. பிறகு பாஸ்டர் என்ன சொன்னாலுமே பத்திக்கிட்டு தான் எரியும். நல்ல பிரசங்கம் கேட்க தோணாது, அப்படிதானா? அதனால தான் பிறகு ஒரே சுவிசேஷ பிரசங்கமா கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இயேசு உன்னை தொடுகிறார், உன்னை குண்டாக்குகிறார், உன்னை உயரமாக்குகிறார், உன்னை தலையாக்குகிறார். உன் வீட்டுக்கு முன்பு அது 4 கார்கள் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அது பூரா வாடகை கார் நிற்கு. ஹல்லேலூயா.
அதாவது சத்தியத்துக்கு விரோதி ஆயிடுவீங்க. பிறகு உங்களுக்கு எது பிடிக்கும்? இப்படி என்னத்தையாவது கார் தருவார், வீடு தருவார், மாடு தருவார், எருமை மாடு தருவார், பன்னி தருவார். பன்னியை விட்டு வர்றது தான் இளையகுமாரன் கதை இருக்கு. இங்க நம்ம பூரா இப்ப பன்னி தருவார், வரியா? அந்த செய்தி தான் உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு நான் பேசுற செய்திலாம் பிடிக்காது. என்ன இவர் ஒரு மாதிரி பேசுறாரு, அப்படிதாங்க பேசுவோம். சொல்லுங்க. அதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு சோறு போடுறாரு. பேசுடா, அடக்காம பேசுடா. கவனிங்க, பண்ணிட்டான்னா சத்தியத்துக்கு விரோதியா மாறிடுவீங்க. பிறகு சத்தியம்னாலே உங்களுக்கு பிடிக்காது. சில ஆட்கள்லாம் பாருங்க, சபை சம்பந்தமா எதை பேசினாலும் ஆப்போசிட்டா பேசுவான். கேரல் ரவுண்ட் வைப்போமா, வச்சதுக்கு. சரி, ஒரு சர்வீஸ் வைப்போமா புதுசா, அது வச்சதுக்கு. ஏங்க உங்க வீட்டில் ஒரு கேர்சலா, அது வச்சதுக்கு. ஒருத்தர் வர மாட்டாவ. எதை கேளுங்க நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் சத்தியத்துக்கு விரோதி ஆயிட்டான். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள். ரபா 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 அப்படிம்பாங்க. ஆனா பரிச்சை வச்சா தோத்துருவாங்க. சில ஆட்கள்லாம் பாருங்களாம், பரிச்சை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே பேச்சு தான். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகும், நீட்டில் ஃபர்ஸ்ட் ஆளாகும், எக்ஸாம் பேப்பரை கையில் கொடுத்தா முட்டையாகும். விசுவாசத்தில் பரிச்சைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு ஒரு 2 பிரச்சனை வந்தா போதும், இந்த ஆளு ஸ்பாட் அவுட். அவ்வளவுதான், நிக்க தெரியாது. ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஆளால போராட முடியாது. அடுத்த வசனம் போடுங்கம்மா. ஒரு நாள் சபைக்கு தெரியும் இவன் ராங்கான ரூட்ல போயிருக்கான்னு சொல்லி. ஓயாம கற்றும் ஒருபோதும் சத்தியத்தை உணராதவர்களாகிய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவர்கள் நுழைந்து விடுவார்கள். இடம் கொடுக்கிறோமா? சொல்லுங்க, இடம் கொடுக்கிறோமா? சிலருக்கு இப்பதான் புரியுது. ஆஹா, இதுவல்லவா காரணமா இருந்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 11:22 வாசிங்க. நீதிமொழிகள் 11:22. சீக்கிரமா போடுங்கம்மா. சோத்ரம். அல்லேலூயா. மதிகேடாய் நடக்கிற என்ன ஸ்திரீ? எல்லாரும் சொல்லுங்க. பெண்கள்னாலே அழகு தானே, மணவாட்டினாலே அழகு தாங்க. மதிகேடாய் உணர்வு இல்லாம, அறிவு இல்லாம, அழகு மட்டும் இருக்கிற ஸ்திரீ எதுக்கு சமானமா? பண்டி மூக்குல இருக்கிற பண்டி மூக்கு எங்க இருக்கும்? அடிக்கடி சேத்துல, சகதியில, அசிங்கத்துல, அருவருப்புல. மணவாட்டிக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இன்னைக்கு நிறைய மணவாட்டி எதை விரும்புது தெரியுமா? அழக விரும்புது. ஆண்டவரே எனக்கு ஆவுடி கார் தாரும். என்ன கார்? ஆம்னி இல்லை அம்மா, ஆம்னி காருங்காங்க, ஆவுடி கார். BMW சொல்லுங்க. இங்கிலீஷ்லாம் அப்படி பேச மரியாதை. நம்ம இங்கிலீஷை BMW அப்படி, BMW அப்படிதானே. ஆங்கிலத்தை கொஞ்சம் அப்படி பேசினா தான் நிறைய பேருக்கு இருக்குது. தொட்டு சுகமாக்கும் ஐயான்னா நல்லா இருக்கு. தொட்டு சுகமாக்குமையா அப்படின்னா சிலருக்கு ஒரு அனாயிட்டிங் பர்சன்யா. புரியாம படிச்சுட்டா அனாயிட்டிங். சொல்லுங்க, தம்பிக்கு தெரியும். அப்படிதானா? கயட்டே அப்படின்னு என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டு பத்தியா? மியூசிஷியனுக்கு புரிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு இப்போ புரியாது. என்ன என்னமோ அனிமத்தில் பேசினார், இப்போ என்னது அப்படின்னு கேட்க பக்கத்தில். கையை தட்டு, கையை தட்டுங்கள் அப்படின்னா தமிழ். கயட்டே அப்படின்னா அது அனாயிண்டிங். என்ன பண்ண விசுவாசி இப்படி உழுதுருக்கான நம்மள? நம்ம தேசத்தை பார்த்து உழுறான் ஐயா. ஒருத்தர் அதான் பாட்டு படிக்கிறார். அவரு அழகா படிச்சார். நம்ம ஃபாதர் அன்பு கூறுவேன்னாரு. அன்பு கூறுவேன் என் ஆத்மாய் அப்படிங்கிறானா. கேட்டா பரிசுத்தாவில நிறைஞ்சு படிக்கங்கிறானா. என்னத்தை செய்யன்னு எனக்கு தெரியல.
இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அழகு பிடிச்சிருக்குங்க, ஆனா அறிவு பிடிக்கல. சத்தியத்தை அறிவும் ஆண்டவரை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளும் ஞானத்திற்காக எல்லாவற்றையும் குப்பை என்று என்னன்னு பவுல் சொல்றான். நமக்கு இன்னைக்கு பிடிச்சது பூரா அலங்காரம் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துமா உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை எல்லாம் பண்ணி உங்களை அப்படியே அலங்கரிச்சு அனுப்பணும். யாரையும் தொட்டுறக்கூடாது, பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, யாருக்கும் புத்தி சொல்லிடக்கூடாது. பவுல் வெகு நேரம் புத்தி சொல்லுவான், இயேசு நாள் கணக்காய் பிரசங்கம் பண்ணுவார். இன்னைக்கு ஊழியங்கள்ல பாடல் பெருகி இருக்கிறது, ஆடல் பெருகி இருக்கிறது, புரோகிராம்ஸ் பெருகி இருக்கிறது, ஆனா புத்தி சொல்லுதல் குறைந்து கொண்டே போகிறது. உங்களை அலங்கரிக்கிற வார்த்தைகள் பெருகி இருக்கிறது. பாடல் வரிகளும் அப்படித்தான் வருகிறது, நிறைய பாடல் வரிகள். உனக்கு வெறும் அழகு இருந்து அறிவு இல்லைன்னா உன்னைய கொண்டு பண்ணி மூக்கில் தான் வைப்பேங்க. இப்ப கேளுங்க, எந்த மூக்கில் இருக்க விரும்புறிய? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 11:29. சீக்கிரமா வாசிங்க, நீதிமொழிகள் 11:29. தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். அதை இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றேன் பாருங்க. He who troubles his own house inherit the wind. ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். எவன் ஒருவன் சொந்த வீட்டுக்கு பிரச்சனையாய் மாறுகிறானோ அவன் காற்றை சுதந்தரிப்பான். காற்றை சுதந்தரிக்கவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீரோவா இருப்பான்னு அர்த்தம். சொந்த வீட்டுக்கே சூனிய வைக்கிற ஒருத்தன் காற்றை சுதந்தரிப்பான். பைபிள்ல நிறைய பேர் தான் சொந்த வீட்டுக்கே சூனிய வச்சாங்க. ஒரு 4-5 பேரை டக்குன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. மீகாள் அப்பா ராஜா, வரப்போற புருஷன் ராஜா, ஆனா புருஷனை பார்த்து அவமதித்தாள். தான் வீட்டுக்கே ஒல வச்சா. மீகாளுடைய சரித்திரம் பைபிள் எல்லாம் போனது. உன்னதமான வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது. அப்பா பெரிய ராஜா, அழைக்கப்பட்ட அனாயிண்டிங் பர்சன், வந்தவன் அதை விட சிறந்தவன். தாவீதை வச்சு வாழ வழி இல்லாம போயிட்டாளே. இன்னைக்கு சில மனவாட்டிக்கெல்லாம் எதை கொடுத்தாலும் வாழ வழி கிடையாது, ஒடிச்சிருவா. அங்க சொல்லல, மொத்தத்துக்கு சொல்றேன். தாவீதே கையில கொண்டு கொடுங்க, 4வது நாள்ல இடிச்சு போட்டு வந்துருவா, டிவோர்ஸ். ஆண்டவர் சொல்ல, நான் கொடுத்தது தாவீதுடி, உனக்கு அந்த அருமை தெரியல. 2வது ஒருத்தர் சொல்றேன், அப்சலோம். தாவீது ராஜாவுடைய பையன். அப்சலோம் குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே மிக அழகானவன். வருஷத்துக்கு ஒருக்க முடி வெட்டினா அது எத்தனையோ கிலோ வருமா. அவ்வளவு நேர்த்தியான அப்சலோம் தான் சொந்த தகப்பனுக்கு விரோதமா இறங்கினா தான் வாழ்க்கையை உடைச்சான். சொந்த குடும்பத்துக்கு விரோதமா பிரச்சனை பண்றவன் காற்றை தான் சுதந்தரிப்பான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரதுக்கு நம்ம காரண கர்த்தாவா இருக்கணும். என்னத்தையாவது ஒன்ன சொல்லி வீட்டுக்குள்ள வேதனை பிரச்சனை போராட்டம். கவனிங்க, 3வது ஒருத்தரை சொல்றேன், அம்னோன். தாவீதுடைய முத பையன். ஊர்ல உலகத்துல பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லி தான் தங்கச்ச கேட்கான் தாமார. தான் வீட்டுக்குள்ள ஒல வச்சான். அப்சலோம் அவனை போட்டுதல்னா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணவன் காத்த சுதந்தரிச்சான், கல்யாணமே ஆகல. அடுத்தது சொல்றேன், யூதாஸ் காரியோத்து. 3 வருஷமா அற்புதத்தை கண்டவன் சொந்த குருநாதருக்கு குழி வெட்டினான். அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுது? சொந்த குருநாதருக்கு வெட்டின குழியில விழுந்தான், உடல் சரிந்து செத்தான். கோராகு கூட்டத்தார் அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு விரோதமாய் கொடி தூக்கினார்கள். He who troubles with his own family will inherit the wind. சொந்த சரீரத்துக்கு விரோதமா நாம செயல்படுவோமானால் காற்றை சுதந்தரிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீயே அந்த ஆலயங்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கவனிப்போம். கிடாரியால் தரிசனத்தை இழந்த குடும்பங்கள். நான் முதல்ல சொல்லிட்டேன், இது பெண்களுக்கு பேசின மெசேஜ் அல்ல, மணவாட்டிக்கு பேசின மெசேஜ். எத்தனை பேருக்குள்ள கொஞ்சமாவது ஒரு தொடுதல் வந்திருக்கு? உண்மைதான் ஆண்டவரே,
பரிசுத்த ஆவியானவர் என் கூட தான் பேசியிருக்கிறீர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு மிக வித்தியாசமான கோணத்தில் செயல்படுறான். என்னைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு நம்ம தேசத்தில் குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர், சென்னையில் ஒரு குடும்ப நல கோர்ட்டில் போய் நின்னேன். ஒரு நாளைக்கு 700 கேஸு பாஸ்டர். ஒரு நாளைக்கு எத்தனை கேஸு? எதுக்கு வந்திருக்கு? டிவோர்ஸ். ஆண்டவர் எதை மேன்மையா கருதினாரோ அதை உடைப்பது தான் பிசாசினுடைய தந்திரம். அவன் இன்னைக்கு ஜெயிக்கிறது எதை வச்சு தெரியுமா? குடும்பத்தை உடைக்கிறத வச்சு. அது ஆதியிலே பண்ணிட்டான். ஆதாமுக்கும் ஏவாளுக்களையும் பிளவை கொண்டு வந்தான். சிம்சோனுக்கும் அவளுடைய வருங்கால மனைவிக்கு இடையில உறவை உடைச்சான். புதிய ஏற்பாட்டில் எப்போதும் கற்றுக்கொண்டிருந்த சில உணர்வில்லாத சிலருடைய வீட்டுக்குள்ள புகுந்து சத்தியத்துக்கு விரோதமாக எழுப்புனாங்க. இந்த கடைசி காலத்தில் வாழ்ற நீங்களும் நானும் வசனத்துக்கு பிரயோஜனமாக மாறுவோம். அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் ரொம்ப பிரசியஸானது. சும்மா 2 அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இங்கே வரலங்க. உங்களை பார்த்தா பிசாசு நடுங்கும். தம்பி கிட்டார் வாசித்தாருன்னா பிசாசு ஓடும். தாவீது வாசிக்கிறான், சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடுது. எவ்வளவு ப்ரெஷியஸ் தெரியுமா? ஆனால் பிசாசு இதுக்கெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற விளக்குற என்ன தெரியுமா? சிம்பிளான தவுடை போட்டு வாங்கிடுவான். இயேசு வந்திருக்கிறாரு. பிசாசு அவரை என்ன சொன்னான் தெரியுமா? எல்லா ராஜ்யத்தையும் ஒரு நொடியில காட்டிட்டான். காட்டிட்டு சொல்றான், என்னை பணிந்து கொள்வீரானால் அத்தனையும் தருகிறேன். இயேசு கிட்ட விலை பேசுனது எவ்வளவுங்க? யாரு? படைச்சவர்கிட்ட. இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, என் பிதா இதையெல்லாம் உருவாக்கும் பொழுது அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா உட்கார்ந்திருந்தேன். என்ன கொண்டுதான் எனக்காகத்தான் அவர் படைச்சாரு. அவரை கூட்டு கேட்கான், என் காலில் விழுறியா? இயேசு என்ன சொன்னாரு? அப்பால போயிரு, தொலைச்சு விடுவோம். உன்னைய இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்பால போயிரு, தொலைச்சிருவேன்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள் சபையில எழும்பணும். பிசாசு வந்து நிறைய தருவேன், அதை தாரேன், இதை தாரேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கார் தாரேன், புள்ள தாரேன், கல்யாணம் கட்டி தாரேன், அழகான பெண்ணை தாரேன். சொல்லும் போது சொல்லுங்க, அப்பால இப்போ சாத்தானே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற அனாயிண்டிங் உனக்கு தெரியாது. என் மேலே இருக்கிற அபிஷேகம் உனக்கு புரியவும் புரியாது. ஆமென்.